வந்து மக்கள் நீதி மையத்துக்கும் வழங்கியிருக்காங்க. அந்த இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அவங்க சொன்னபடி அவர் கொடுத்திருக்கிறாரு. அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இங்க வந்து அரசியல்ல வந்து நம்பிக்கை தான் முக்கியம், வார்த்தைகள் தான் முக்கியம். அந்த வார்த்தைப்படி நிச்சயம் நடப்பவர்கள் மேலதான் மக்களுக்கும் சரி, தமிழகத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வரும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதனாலதான் நான் சொல்றேன், தர வேண்டியது அவர்களுடைய கடமை. 24 பாராளுமன்ற தேர்தலின் போதே 5 எம்பியும் ஒரு ராஜ்யசபாவும் உறுதி செய்யப்பட்ட ஒன்று. 2 முறை தேமுதிகக்கு வந்த வாய்ப்பை ஒரு முறை அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இன்னொரு முறை ஜி.கே. வாசனுக்கும் தந்தாங்க. அதை நாங்க மனதார ஏத்துக்கிட்டோம். அது மாதிரி இந்த முறை எங்களுக்கு தர வேண்டியது எங்களுடைய டர்ன், இது எங்களுடைய முறை. இது அதுதான் நான் சொல்றேன், தர வேண்டியது அவர்களுடைய கடமை. அவருடைய சொல்லில் நிச்சயம் அவர் வந்து உறுதியாக இருந்து நம்பிக்கைக்கு உரியவராக மக்களுக்கும் அவர் நிரூபிக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அவங்க கட்சிக்காரருக்கும் மக்களுக்கும் அவர் சொன்ன வார்த்தையை நிரூபிக்கணும்னு சொல்லி நான் கேட்கிறேன். நாங்க ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்லிட்டு வந்துருவாங்க, அது எல்லார்ட்டும் கேட்கறது. இதுதான் பிரச்சோட வேலையா இருக்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும், தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் நாங்க உறுதியா இருக்கோம். எங்களுக்கு எங்கள் தாய்மொழி, எங்கள் அன்னை தாய், எங்கள் தமிழ் தாய் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால அவங்கவுங்க மொழி சார்ந்தவர்களுக்கு அவங்கவுங்க மொழி பிரதானம்.